எடுத்தவொடனே பூமியை காட்டான்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனுஷனை தோன்றதுக்கு முன்னாடியிலேருந்தே பாக்டீரியாஸ்னு ஒன்று வாழ்ந்துட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு அரக்க குடும்பத்திலேருந்து ஒருத்தனுக்கும் ஒரு தேவதைக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் இயற்கைக்கு மாறாக நடந்தனால நம்ம பூமி கிட்டத்தட்ட அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த யூனிவர்ஸ்லேருந்து காணாமல் போகிற அளவுக்கு. அவங்களுக்கு 3 பசங்களும் பிறக்கிறாங்க, 3 வெவ்வேறு விதமான சக்தியோட. அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் தேவதை சாவி மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த 3 பேருக்கும் எப்போ அவங்களோட சோல் ஒன்றா சேருதோ அப்போ தான் அவங்களுக்கான சக்தி கிடைக்கும். அவங்க 3 பேரோட நோக்கம் ஒன்று தான், நிம்மதி. இந்த பூமியில் நிம்மதி கொண்டு வர 3 பேரும் வேறு வேறு சைட்லேருந்து சண்டை போட்டாங்க, செத்தும் போனாங்க. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வயசானவர் அவரோட டைரியில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்னொரு விஷயமும், இந்த 2028 அவங்க இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வயசானவர் சாகும்போது அவரோட வயசு 120. பார்ப்போம் இந்த கரப்ட் சொசைட்டிக்கு எதிராக இவங்களாச்சும் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் மாற்றுவாங்களான்னு. ஹலோ, சொல்லுங்கள். எது வெளியே போயிட்டீங்களா? சொல்லாமலாம் போயிட்டீங்க. அப்போ நைட்டு டின்னரு? ஓ, சமைச்சிட்டிங்களா? சரி, நான் பார்த்துக்கிறேன். பார்க்க காட்ட மாதிரி இருக்கான். ஆமா, யார் இவரு? இவர் மாமனிதராச்சு. இப்போ ஒரு மக்களை தன்னோட மொழியில பேசினா, தங்களோட தாய்மொழியில பேசினா காட்டுங்கடி மரியாதை தெரியாத பசங்க அப்படின்னு சொல்லி சிரிச்ச ஒருத்தர். பேர் என்ன? தந்தை பெரியார். என்னது பெரியாரா? ஈரோடு வெங்கட் ராமசாமி அப்படி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள இப்போ இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அவரோட சேர்த்து இப்போ எப்படி இருப்பாங்க? அப்போ நிறைய நல்லது செஞ்சிருக்காரு போய். ஆமா, பெண் விடுதலை அதுல பேசிட்டு 70 வயசுல 32 வயசு பொண்ணை கல்யாணம் கட்டி கேட்டாரு. ஏன்னு கேட்டா வாரிசு வேணுமா? ஓ, அது இவரு தானா? அவரோட வழியில அவரோட கொள்கையை நான் பேசுறதுக்கு அவருக்கு இந்த மாதிரியும் ஒரு சைடு இருந்துருக்குன்னு நம்மளா எவ்வளோ சொன்னாலும் இவங்களாம் கேட்க மாட்டாங்க. இப்பதான் ஞாபகம் வருது, இந்த கடவுளை மறந்து மனிதனை நினைச்சு சொன்னாரு, அவரு தானே இவரு? கடவுளை மறந்து மனுஷன் நினைக்க சொன்னாரு. சரி, ஆனா இப்ப இருக்கிறவங்க இவரை கடவுளாக்கி கொண்டுட்டு இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னவரையே கடவுளாக்கிட்டானுங்க. ஆமா, இவரு இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவர் செஞ்ச நல்லதுல முக்கியமான ஒண்ணு, சாவ போற நேரத்துலயும் எல்லாரும் சமாளிச்சுட்டு செத்துட்டாரு. அதனாலே என்னமோ கொஞ்சம் பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு அவர் பிடிக்காது. பீரி கேட்டால் பீ கோட்டை கொடுத்துட்டானுங்க. தலைவா 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 உங்களை தான் பெட்டி இருக்கா? நான் நீங்கள் முன்னாடி ஏதோ பார்த்துன்னு இவனா இவனுக்கு இன்னுமா பேனர்லாம் வைக்கிறானுங்க. சைக், நானே கடுப்பில் இருக்கிறேன். உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? வெட்டி தானே கேட்டேன். நைட்டில் வர கண்ணாடி உன் ஃப்ரெண்டு என்ன ஒரு பெட்டி கூட இல்லாம என்னடா பண்றீங்க? போடாடி. எவ்வளவு பிரச்சனையில இருக்கும். இவன் என்ன பண்ண போறான்? யார நான் ஏறி குத்த வந்து என் மேல மோதுறான். முக்கியமான விஷயம் பேசிட்டு போயிட்டு இரு, நான் போயிட்டு வந்து கண்டினியூ பண்றேன்.
இவனெல்லாம் என்னடா பண்றதோ தேங்க ரொம்ப பம்போக்கு நாயனிட ரோட்லயே படிக்கிறது குடிச்சிட்டு நீ ரோட்லயே பாட்டில மாதிரி அடிக்கிறது இவத்திரம் பேச அது டேய் நீங்க ஒருத்தர் புலம்பினுங்கிற என்னடா டீ யோசனை எங்க என்ன டீ எங்கன்னு கேட்டா உடனே சொல்ல வேண்டியதானே என்னன்னு 2 டீ வேணும்னு ஆ? என்ன சொல்ற பின்ன டீயை பிடிச்சிட்டு திருப்பியும் கேட்டா ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும் இதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நான் இதை பத்தி சரி அது யோசிக்காம விடு இருந்தேன். இது நீதானா என்ன Jonathan, I'm going to jump in. We do have a He verdict is in an island. this case, and I am hearing இதுக்காக that it is a guilty அவன் verdict. தலையே விதிக்க வச்ச Guilty. நான் எதுக்கு கொண்டேன்னு உனக்கு தெரியுமா பேசணும்னு சொல்லிட்டு In this பேசாம case- நடந்த உண்மையை மட்டும் கடந்த 1 மாசமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருக்கு ஃபேமிலியும் இல்லை, ரிலேட்டிவ்ஸும் இல்லை. விசாரிச்சு பார்த்ததுல அவன் ஒரு கிரிமினல். அந்த பொண்ணை விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். பெருசா ஒன்றும் இல்லை, கையில ஒரு பிஸ்டலை வச்சு எல்லார்கிட்டையும் வழிபறி பண்ணிட்டு இருந்தான். சரி இவனை கூப்பிட்டு விசாரிச்சா நம்ம தேடிட்டு இருக்க அந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் அவன் மைண்டுக்குள்ள போனேன். ஆனா இன்னைக்கு யோசிச்ச மாதிரியே அன்னைக்கும் ஏதோ ஒரு யோசனையில 4 பவுண்ட் ஆகி அவன் மூளை வெடிச்சிருச்சு. சாரி. ஏய் நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அமெரிக்கன் கவர்மெண்ட் இப்போ அவங்க ஆர்மி ஃபோர்ஸ் நம்மள தேடிட்டு இருக்காங்கடா இப்போ நம்மளை தேடி வந்து அவங்களுக்கு என்ன யூஸ்? இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மிஷின்ல எந்தவித சண்டையும் ஒழிச்சிட்டு வந்திருக்க மாட்டேன் நினைச்சேன். ஆனா நம்ம லாஸ்டா போன கண்ட்ரியா தான்டா அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு வந்திருக்க. அந்த நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லா தெரிஞ்சதுனால நம்மளால இப்போ வெளியே கூட வர முடியல. தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் மைண்டுக்குள்ளேயே போக வேண்டியதா இருக்கு. அது கொஞ்ச நேரத்துல உங்க பவர் ஆக்டிவிட்டில இருக்க மாட்டுச்சு. சின்ன வயசுல நம்ம பாடி சொன்னதில்ல, நம்ம பொறுக்கிற உலகத்தை விட நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன அவங்களோட உலகம் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக போகுது. என்ன அடிக்கடி கண்ணாடி மாத்திட்டு இருக்க? அதுவா இந்த டைரக்ட் கமாண்டிய மாத்த சொல்லினே இருக்கிறான்பா. ஆனா அதுக்கும் நீ இப்ப பண்ணதுக்கும் என்னடா சம்பந்தம்? நான் அப்படி சொல்லுங்க, சம்மந்தம் இருப்பேன். இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுங்க. வெளிநாட்டுல கருப்பா வெள்ள என்டர்டைன்மெண்ட் இது இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேருந்து 2028 வரைக்கும் நார்மலைஸ் பண்ணி ஒரு பெரிய பாரா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இங்கே நம்ம ஊரில் தன்னோட குப்பை அள்ளி போடுறது கூட அது கிடையாது. குப்பாந்திர வேலையில் 80% ஆஃப் பீப்புள் லோவர் கேஸ்ட், எஸ்சி. இது ஏதோ பட்டிக்காட்டில் நடந்த கூட போடல, படித்தவன் ஊர்லேயே நடக்குது. மனுஷங்க ரொம்பவே அரக்க குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி அதை விடு. என்னைக்குனா ஒரு நாள் சாப்பிட காசு இல்லாம பசியில அழுந்திருக்கியா? இங்க முக்காவாசி பேர் அப்படித்தான் இருக்காங்க. கடந்த 10 வருஷமா 15% ஆஃப் பீப்புள் இந்த உலகத்துல இருந்து பசி பஞ்சத்தால இறந்திருக்காங்க. இன்னும் 30, 40, 50 வருஷம் கூட ஆகலாம். பொல்யூஷன், பொய்யான உறவுகள், இயற்கையை அழிக்கிறது, கண்ணுக்கு தெரியாத நட்பு. இந்த மனுஷனை எவ்வளோ ஈஸியாக போய் சொல்லிடுறாங்கல்ல. பாலிடிக்ஸ் அப்படின்னு பப்ளிக் சர்வீஸ், மக்களோட பணத்தையே திருடி மக்களுக்கே சர்வீஸ் பண்ணுவோம். இந்த முட்டாள் ஜனங்கள் நீங்கள் இண்டிவிஜுவலில் இருக்கீங்க சொன்னா கூட மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன சாவடிச்சிருக்கான்டா. எனக்கு ஒருத்தர் காலை பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் மாத்தணும்னா டைம் எடுக்கும். ஏன்? ஞாபகம் இல்லையா, நம்ம இன்னும் அந்த 3வது ஒருத்தனை கண்டுபிடிக்கல. அவன்கிட்ட தான் அந்த சாவி இருக்கு. ஃபியூச்சர்ல வெறும் 10 பேர் சேர்ந்த குழு இந்த உலகத்தை ஆள போகுது. மனிதனே என்னன்னே தெரியாம அளவுக்கு நம்மளை மறக்கடிக்க போறாங்க. அதுல அமெரிக்காவோட பங்கு நிச்சயம் இருக்கும். இன்னொரு புறம் இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காத. உன்னோட ஒரு சொட்டு ரத்தம் அங்க 1000கணக்கான சூப்பர் ஹியூமன்ஸை ரெடி பண்ண முடியும்டா. உனக்கு எட்டி தெரியும்ல, வெள்ளையா பிறநாள் மனுஷன். அந்த டிஎன்ஏ சாம்பிளும் அதோட ஒரு ஸ்கில் ஸ்ட்ரக்சரும் அவன்கிட்ட இப்ப கிடைச்சிருக்கு. ஒன்றும் புரியலையா? என்ன இது?
சட்டைகள்லாம் மாத்திருக்கு. ஐயோ, என்னது லைட் ஹவுஸா? இங்க எப்போ நம்ம வந்தோம்? ஒண்ணுமே வழங்க மாட்டுதே. ஐயோ, ஒரு கனவா இல்லை நனவா? தொடரமே கனவு இல்லையே இது, உண்மைதான் இது. எப்போ நம்ம இங்க வந்தோம்? என்ன இது, கையில ஏதோ ஓடுது, ஒரு மாதிரியா இருக்கு கை. ஒரு ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் பேசுறியா? முந்தா நேத்து கண்ணஞ்சாவடியில நடந்த ரேப் கேஸ்ல தப்பிச்ச 2 பேரு இங்க அம்தராஜ்ல இறந்து கிடக்குறா நியூஸ் வந்திருக்கியா? ஏதோ மின்னல் தாக்கி இறந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா, ஓவர். இது கனவா? நான் பார்த்தது என்னது? என்னால் மூச்சு விட முடியல, மூச்சு விட முடியல. ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உன்னை வச்சுதான் எல்லா வேலையும் நடக்க போகுது. நியூ ரூல், நியூ வேர்ல்ட், நியூ பீப்புள். அட பாவீங்களா, நீங்கள் இன்னுமாடா திருந்தலை?